தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் மணிகண்டன், தொடர்ந்து கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளில போனது, என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறினது. இப்போ அதிமுகவோட ஒரு முகமாக இருந்த கே.எச். செங்கோட்டையன், அவருக்கு பலம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர், அவர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாரோ? நியூஸ் 7 நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நான் பேசுறப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலருக்கு 10 நாள் கெடு விதிச்சு ஜோசியம் சொன்ன செங்கோட்டையனுக்கு நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள பம்பர் பரிசு கொடுக்க போவார் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் அப்படின்னு நான் தெளிவா குறிப்பிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துல ஒரு கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவுடைய டிஎன்ஏவை பாத்தீங்கன்னாவே அது ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி. புரட்சி தலைவரை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா, கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா உடனடியாக அவங்க தூக்கி எறியப்படுவாங்க. இதுதான் செல்வி ஜெயலலிதா காலத்துல நடந்து வந்த விஷயம். திமுகவில் ஒருத்தர் அடிக்கடி கட்சியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவார், நான் சர்வாதிகாரியாக மாறுவேன், உங்கள் மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா தூங்கி எந்திரிச்சா என்ன வம்பெழுக்கிறீங்களோ, எனக்கு தூக்கம் வரலன்னு புலம்புற மாதிரி இல்லாம, அம்மா வழியில் நடப்பவன் நான், புரட்சி தலைவர் வழியில் நடப்பவன் நான், கட்சிக்கு எதிராக பேசினா நீங்க எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் நீங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கறத திட்டவட்டமா இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, அவர் கொடுத்தது அதிமுக நலனுக்கான வாய்ஸ் இல்ல, 2 பேரோட டப்பிங் வாய்ஸ் தான் அவர் கொடுத்திருக்கிறார். முதல் அந்த டப்பிங் வாய்ஸ் யாருக்காக கொடுத்தாரு அப்படின்னா, நான் ஆதாரத்தோடு ஒரு டிவியில குறிப்பிட்ட 3 நாளைக்கு முன்னாடி ஜெர்மன்ல இருந்து ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், ஒரு முக்கியமான நபர் இவர்கிட்ட 45 நிமிஷம் பேசினார். இவருக்கு சம்பந்தம் இல்லாத நேர் எதிர்கொள்கையுடைய அந்த அரசியல் உச்ச புள்ளி ஜெர்மன்ல இருந்து இவர்கிட்ட 45 நிமிஷம் பேசினார். நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா, நான் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் மதிக்கக்கூடிய ஒரு பட்டய கணக்காளர் அவர் தான். அவங்களுக்காகத்தான் இவருடைய டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் தெளிவுங்க. ஒண்ணு கேட்கறேங்க, உள்ளபடியே இவருக்கு அவங்களெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னு ஆர்வம் இருந்திருந்தால் ஏற்கனவே இவருக்கு தெரிவிக்கப்பட்டது. முதல்ல அவர் என்ன சொன்னார், நாங்க 6 பேர் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னப்ப, திரு எடப்பாடி பழனிசாமி இவரை வேலுமணியை குறிப்பிட்டு தம்பி பக்கத்துலதான் இருக்கிறான் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் நாங்க போய் சந்திச்சோன்னு இது வரைக்கும் என்டாஸ் பண்ணாங்களா? இதுல இருந்தே அவர் ஒரு பொய்யர், அவர் சொன்னது உண்மை கிடையாது. ஆனால் இவர் இந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறாருன்னு புரிந்து கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி திரு வேலுமணியும் தங்கமணியும் அவர்கிட்ட அனுப்பிச்சு அவங்க 3 பேரையும் கட்சியில சேர்த்த முடியாதுங்கிறத சொல்லி, எதனால் சேர்த்த முடியாதுங்கிற காரணத்தையும் அவங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா, அந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துவண்டு போயிருந்த அதிமுகவை தூக்கி நிறுத்தி மறுபடியும் அந்த மக்கள் பாதையில கொண்டு வெற்றியை நோக்கி வேகமா நடபோடுறப்ப, இந்த கட்சிக்கு உண்ட கட்சிக்கு ரெண்டகம் பண்ற வேலையத்தான் துரோகியாய் போன சகினியாய் போன செங்கோட்டையன் பண்ணிருக்காரு. ஒரு இணைய வேண்டும் அப்படிங்கிறத உடனே துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குல்ல, எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்திலிருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர். நல்ல கேட்டீங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் எதற்காக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு எனக்கு அறிஞ்ச, நான் அதிமுக தலைவர்களோடும் நெருங்கிய அவங்ககிட்ட பேசக்கூடியவன், பாஜக தலைவர்களோடும் பேசக்கூடியவன். அந்த அடிப்படையில சொல்றேன், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் இருந்தப்ப பாஜக 80 சீட் வேணும்னு கேட்டப்ப எடப்பாடி பழனிசாமி 20க்குள்ளதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னப்ப பக்கத்துல இருந்த அன்றைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் இல்ல அவங்களுக்கு 60 சீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க தமிழகத்துல என்ன உயரம், அவங்க வளர்ச்சி என்னவோ அதை அறிந்து நாம சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒண்ணு தெளிவா கணிச்சார். சார், எந்த கட்சியிலும் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டன் கூட தன்னுடைய கட்சியை தாண்டி இன்னொரு கட்சி மேல உயிர் போனாலும் விசுவாசம் காட்ட மாட்டான். நட்பு இருக்கும், அது வேற விஷயம். இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நட்பு இருக்குது அந்த மாதிரி. ஆனா விசுவாசங்கிறது தன் கட்சிக்கு தான் 100% இருக்கும். ஆனா ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு பாஜகவிற்கு 60 சீட் கொடுக்கலாங்கிறப்ப இவர் பாஜகவுடைய அவங்களுடைய ஒரு ஆள் மாதிரி இவர் செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில தான் இவரோடு சேர்ந்து இரட்டை தலைமையில் பயணிச்சோம்னா பாஜக சில இடத்துல நமக்கு செக் மேட் வைக்கும், அதிமுகவுக்கு அது நல்லதல்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான் திரு பன்னீர்செல்வம் இந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அததான் சார் சொல்றேன், நீங்க யாருக்காக குரல் கொடுக்கிறீங்க? ஒரு பாதத்துக்கு வச்சுக்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு எதிராக இருந்தவர்களை எல்லாத்தையுமே இணைத்து
ஆட்சி நடத்தினார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு எதிராக செயல்பட்ட எல்லாரையுமே, இன்னும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக ஜெயலலிதா அவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட நபர்களை கூட கட்சிக்குள்ள கொண்டு வந்து ஆட்சி நடத்தினாங்க. மீண்டும் எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க, அமைச்சராக்குனாங்க. மேலோட்டமா பாத்தீங்கன்னா எஸ்டி சோமசுந்தரம், நெடுஞ்செழியன், கோவை செழியன் இந்த மாதிரி ஆட்களை நீங்க குறிப்பிட்டு, அந்த தலைவர்களை குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. கட்சியில அவங்க ஏற்கனவே இருக்கிறப்ப அதிமுகவின் முழு விசுவாசியா இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே போனாங்க. பின்னால் அம்மாவாலோ ஐயா புரட்சி தலைவராலோ மன்னிக்கப்பட்டு ஏற்கப்பட்ட பின்பும் அவர்கள் முழு எம்ஜிஆர் விசுவாசியாவும் அம்மா விசுவாசியாவும் அதிமுக விசுவாசியும் மாறினாங்க. ஆனால் திரும்ப ஒரு வேளை திரு பன்னீர்செல்வம் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டால் அவர் அதிமுகவின் விசுவாசியாக இருப்பாரா, பாஜகவின் விசுவாசியாக இருப்பாரா? இதுதான் சார் கேள்வி. ஒருவேளை அதனாலதான் சொல்றேன், மற்ற நீக்கப்பட்ட தலைவர்களுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் உண்டு. அதிமுகவால் வாழ்வு, வளம், முதலமைச்சர் பதவி 3 முறை, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒளிமயமான அரசியல் வாழ்வு எல்லாம் பெற்றுட்டு உங்களுடைய விசுவாசங்கிறது அதிமுகவை தாண்டி பாஜக தான் என்னால விசுவாசம் சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அது பரிசீலனை பண்ண வேண்டிய இடத்துல கட்சி இருக்குல்ல. கட்சி தொடர்ந்து கட்சியினுடைய தேக்க நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். 2026 வெற்றி பெறணுங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு ஃபேக்டரையும் கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல தானே பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அதான் சார் சொல்றேன். திரு செங்கோட்டையன் கொடுத்த டப்பிங் வாய்ஸை வச்சு ஒருவேளை இவரை சேர்த்தணும்னு சொன்னால் நாளைக்கு அதிமுக 2026 வெற்றி பெற்று ஒரு ஷார்ட் ஃபால் வருது, தனி மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்க பட்டய கணக்காளர் எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை இருக்கு சார், என்ன தேவை இருக்கு? டப்பிங் வாய்ஸ் கேட்டுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திரு அந்த மேற்படி மரியாதைக்குரிய பட்டய கணக்காளர் சொல்லித்தான் நான் போய் தர்ம யுத்தம் கர்மாந்த யுத்தம் உட்கார்ந்தேன் அப்படின்னு உட்கார்ந்து இன்னைக்கு அரசியல்ல பாத்தீங்கன்னா அவர் முகவரியே இழந்து போய் இருக்கிறதுனால நம்மள நம்பி வந்த ஒருவர் வெளியில நிக்கிறார். நாம எடுத்த சில முயற்சிகள்லாம் இங்க வெற்றி பெறல. இது நான் திரும்ப சொல்றேன் சார், பாஜக இதுக்கு பின்னாடி இல்ல. இது அதிமுக திமுக கூட்டணிய, அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சு விடணுங்கிறதுக்காக சொல்றது. ஏன்னா அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபி, உங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இவர் சேர்க்கப்பட்டால் நாளைக்கு ஒரு ஷார்ட் ஃபால் வந்ததுன்னா பாஜக ஒருவேளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பழனிசாமி பேனா சீட்டு கம்மியா இருக்குது, நாங்க பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்குறோம், இல்ல அவர் துணை முதலமைச்சரா வச்சுங்கன்னு சொன்னா ஒரு பாஜக அபிமானி அதிமுகவில் அந்த இடத்தை அடைவதை எந்த அதிமுக காரனாவது ஒத்துக்குவானா? நம்பர் 1 கட்சி அப்படி ஒரு சூழல் இருந்தா என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து ஓபிஎஸ் வெளில போவாரா? அப்படி ஒரு சூழல் உண்மையாவே இருந்தா டிடிவி தினகரன் வெளில போவாரா? பாஜக இவர்களை வைத்து மூவ் பண்ணணும்னா சார் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, அவருக்கு ஒரு பதவி இல்லைன்னா அவர் என்ன வேணாலும் செய்வார். பிஎம் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னா சிஎம் போய் புதர்ல மறைஞ்சிருந்து ஒரு நாளைக்கு 3 தடவை பாக்குறவர். அந்த மாதிரி கொள்கைகளுக்கு அங்க போய் நின்றுகிட்டு அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர் அவரோட நம்பகத்தன்மை அதுதான். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பாஜகவில் அதிமுகவில் எப்படியாவது திரும்ப நாம உள்ள வரணும், அதன் மூலமா ஒரு குழப்பம் தான் ஏற்படும். ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கட்சி அலுவலகத்தை அடித்து உடைத்து அம்மாவுக்கு அந்த சேரை எட்டி உதைச்சு சின்னத்தை 1 நிமிஷம் 2 முறை முடக்கி 27 கோர்ட்ல கேஸ் போட்டு தேர்தல் சின்னத்துல சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கும் தன்னை கழகத்தினுடைய கூட்டணியில இருக்காங்க தெரிந்த பிறகுதானே சார் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்குள்ள போனாரு. சார் ஒண்ணு தெரிஞ்சுக்க, அமித்ஷா அவர்களோட பேசுறப்பே தெல்ல தெளிவா சொல்லிட்டார், தினகரன் உங்கள் கூட்டணியில் தொடர்வதை குறித்து எனக்கு ஆட்சேபனை இல்லை, அவர் ஒரு தனி அமைப்பு வச்சிருக்கிறார், அவர் உங்க கூட்டணியில் தொடரலாம். பன்னீர்செல்வம் கட்சியில் எக்காரணம் கொண்டு இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார். மேற்படி சசிகலாவும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார். பன்னீர்செல்வம் இருந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளதான எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தார். சோ வாட்? அதனால என்ன? பன்னீர்செல்வம் தானா எங்கேயும் கிடைக்காம பிஜேபியோட போய் ஃபுட்பால்ல ஏறிட்டு ஒட்டிட்டு இருந்தார். நல்லா புரிஞ்சுக்க, அமித்ஷா அவர்கள் மீண்டும் இந்த கூட்டணி ஏற்படுவது 2 கட்சிக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற பேசுறேன் சார்.